கல்யாணம் ஆன புதுசுல ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அது யூனிவர்சலாவே நடக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு ஸ்பெண்டர் ஒரு சேவரை பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு நல்ல சேமிக்கிற ஒரு பர்சன் நல்லா செலவு பண்ற ஒரு பர்சன் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கரெக்டா? ஒரு சைட்ல பார்த்தா பேங்க்ல சேஃபா காசு சேமிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க செம்மையா சேவ் பண்ணுவாங்க. வர்ற காசுல மிச்சம் பிடிப்பாங்க. எதெல்லாம் பேங்க்ல போட்டு சேவ் பண்ணி வைக்கணுமோ அப்படி வச்சாதான் அவங்களுக்கு திருப்தி. இன்னொரு சைட்ல பார்த்தா லைஃப் எதுக்குப்பா? லைஃப் லிவ் பண்றதுக்கு. நல்ல சாப்பாடு, வீக்கெண்ட் ட்ரிப்ஸ், இதை வாங்கணும் அதை வாங்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் அவருக்கு ஃபியூவலே. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஆனா வாழ்ந்து சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றது? ஸ்டார்டிங்ல இது காம்ப்ளிமெண்டரியா ரொம்ப அட்ராக்டிவா அந்த பர்சனை நம்மளுக்கு காட்டும். ஆனா நாள் ஆக ஆக இதுதான் வீட்டுல இருக்கிற கோல்டு வாருக்கு மெயின் ரீசன்ங்க. ஸ்பெண்டர் நினைப்பாரு, இவன் ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான், இரிட்டேட்டிங்கா இருக்கு. சேவர் நினைப்பாங்க, இவருக்கு பொறுப்பே இல்லை, கொஞ்சமாவது ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறாரா. இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் ஃபியூவல் ஸ்டார்ட்ஸ் ஆர் ஃபைட். பீஸ்ஃபுல் ட்ரூத். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது மணிக்காக இல்லை, உங்களோட பர்சனாலிட்டிஸோட டிஃபரன்சஸ் ஆலதான். டுடே லெட்ஸ் லுக் இன்டு a ஸ்டோரி. ஒரு கதை. இந்த கதையோட எண்ட்ல இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம பார்க்கலாம், உங்க திருமண வாழ்க்கையில எப்படி ஃபினான்ஷியல் பீஸ் கொண்டு வரலாம்னு ஈஸியா புரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல், சுரேஷ் அண்ட் பிரியா. சுரேஷ் ஒரு ஸ்ட்ரிக்ட் சேவர். ஏன்? அவருடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, அவர் சின்ன வயசுல இருந்து அவங்க நிறைய மணி ப்ராப்ளம்ஸ் பார்த்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர். சோ அவருக்கு அவர் பேங்க் பேலன்ஸ் நல்லா ஹெவியா மணி இருக்கணும், அதை பார்த்தாதான் அவருக்கு தூக்கமே வரும். ஏன்? அவருக்கு மணி இஸ் அ சேஃப்டி. கான்ட்ரரியா பிரியா தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லா ஸ்பெண்ட் பண்ற ஒரு பர்சன். அவங்களுக்கு லைஃப் உடைய மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும், பியூட்டிஃபுல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணணும், நல்ல காஸ்ட்லி ஃபர்னிச்சர் வச்சு நல்ல டிராவல் போகணும், எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட்டும் பண்ணணும். இங்க இவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்பெண்டர். இங்க பிரியாக்கு மணி மீன்ஸ் லவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட் டின்னருக்கு முன்னாடி சுரேஷுக்கும் பிரியாக்கும் பயங்கர சண்டை. ரீசன், பிரியா ஒரு 15,000 ஒரு 15,000 ரூபாய்க்கு டிசைனர் குஷன்ஸ், வீட்டை அலங்கரிக்கிற திங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பில். சுரேஷ் அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டார். ஏமா இப்படி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஃபியூச்சரை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதா அப்படின்னு அவர் வாதம். பிரியா பயங்கர அழுக. நான் என்ன எனக்காகவா வாங்குறேன், நம்ம குடும்பத்துக்கு தானே, நம்ம வீட்டுக்கு தானே வாங்கினேன், என்னமோ நான் மட்டும் தனியா அதை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு திருட மாதிரி பேசுறது, உங்க பொண்டாட்டி தானே, நான் ஏன் தப்பு, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. இது பிரியாவோட வாதம். இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சுரேஷ் சண்டை போட்டது குஷன் கவருக்காக இல்ல, அவரு ஃபியூச்சரை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் பிரியாவும் இந்த குஷனுக்காக சண்டை போடல, அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகுற மாதிரி இவரு பேசுறாரு. அதுதான் பிரச்சனை. இங்க ரெண்டு பேருமே தப்பு இல்லை, ரெண்டு பேருடைய வியூ ஆர் பெர்ஸ்பெக்டிவ் வேற வேற, அவ்வளவுதான். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? சுரேஷும் பிரியாவும் ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் போட்டு
இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆனாங்களா? இல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து சிஸ்டத்தையே மாத்தினாங்க. சரி, என்ன சிஸ்டம்? நோ கில்ட் ஸ்பெண்டிங் சிஸ்டம். ஸ்டெப் 1, ம். த ஜாயிண்ட் பில்லர் சிஸ்டம். நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து உங்களுடைய வீட்டு எக்ஸ்பென்சஸ், குழந்தைங்களுடைய எஜுகேஷன், உங்க ரிட்டையர்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அதுக்கு தேவையானதை செப்பரேட்டா வச்சுட்டீங்கனாலே மீதி உங்க கையில இருக்கும். இப்போ இந்த இடத்துல சுரேஷுக்கு ஒரு மன நிம்மதி. சரி, எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது, எதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்கோ அதெல்லாம் இருக்குது. சோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிரியாக்கு இன்னொரு விஷயம், சரி இவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு, இனி மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ள வச்சு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளா அவ்வளவுதான். ஸ்டெப் நம்பர் 2, த பர்சனல் அலவன்ஸ் ஃப்ரீடம். அதாவது தனித்துவமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கேஷ் அமௌண்ட் வச்சுக்கிறது. சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா 2 பேரும் உட்காந்து எதுக்கெல்லாம் சேவ் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு மீதி காசை 2ஆ பிரிச்சு உனக்கு பாதி எனக்கு பாதி. சோ இந்த பாதியை அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டா எக்ஸ்பென்ஸ் என்ன செய்யணுமோ அந்த காசு இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும். பாசிபிள் தானே? சிம்பிள். ரூல் நம்பர் 3, ஜீரோ ஜட்ஜ்மெண்டல் ரூல். அப்படின்னா இந்த செலவெல்லாம் போக மீதி இருக்கிற காசு நீங்க மாறி மாறி ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு அத ஃப்ரீயா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். சுரேஷ் அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி சுரேஷ் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த காசை அவர் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமா மேல சேவ் பண்ணாலும் சரி, பிரியா ஏங்க கஞ்சத்தனமா பண்றீங்க, இருக்கிற காசையாவது ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்ப்ளீட் பர்சனல் அட்டானமி. அதாவது அவங்க என்ன வேணாலும் அதை வச்சு செய்யலாம், இன்னொரு பார்ட்னர் எந்த கமெண்ட்டும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த ஒரு சிஸ்டம் சுரேஷ் பிரியாக்குள்ள 90% சண்டை வர்றத கண்ட்ரோல் பண்ணிச்சு. சேவருக்கு திங்ஸ் பேங்க்ல கரெக்டா இருக்கு, அந்த நிம்மதி. ஸ்பெண்டருக்கு யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு பிடிச்சத நான் வாங்குறேன், அந்த சந்தோஷம். வெல்த் கிரியேஷன்ங்கிறது உங்க பார்ட்னரை உருட்டி மிரட்டி கண்ட்ரோல் பண்றதுனால இல்லைங்க. வீட்டுல அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாலே அதுவே நிம்மதி தான். உங்க பார்ட்னரோட பேலன்ஸ் இருக்கிறீங்களா, அதுதாங்க ட்ரூ பவர். நீங்க உங்க பார்ட்னரோட சேர்ந்து பீஸ்ஃபுல்லா வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.